போதும் மாப்பிள, முடியல மாப்பிள, முடியல மாப்பிள, என்னால முடியவே முடியல மாப்பிள. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது மாப்பிள. மாப்பிள, இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஜோக்கு கேட்டிருக்கேன், சிரிச்சிருக்கேன். ஆனா இப்ப நீ சொல்லி நான் கேட்டேன் பாத்தியா, அதுதான் உலகத்திலேயே பெஸ்ட் ஜோக். அப்பா தாங்கல மாப்பிள. இப்ப நான் என்ன பெரிய ஜோக் சொல்லிட்டேன் நீங்க இவ்வளவு சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பின்ன என்ன மாப்பிள, நீ சிறை வச்சிருக்க துளசிக்கு சீமந்தம் பண்ண போறேன்னு சொல்றியே, இது காமெடி இல்லையா, ஜோக்கா இல்லையா? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருகிட்டையும் சொல்லிடாத. நான் சிரிச்சதோட நிறுத்திட்டேன். மத்தவங்க எல்லாம் உன்னை பைத்தியக்காரன்னு கேவலப்படுத்தியிருப்பாங்க. விளையாட்டுக்காக கூட வெளியே சொல்லிடாத மாப்பிள. நான் சீரியஸா தான் சொல்றேன் மாமா. ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். வர ஞாயிற்றுக்கிழமை துளசிக்கு நம்ம வீட்டுல வளகாப்பு ரொம்ப கிராண்டாவே செய்ய போறேன். அதுக்கு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வர வைக்க போறேன். இதுக்கப்புறம் நானே போய் நேரில் அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து வளகாப்புக்கு கூப்பிட தான் போறேன். நீ பேசுறது எதுவுமே புரியல மாப்பிள. உனக்காவது ஏதாவது புரியுதா? துளசியோட அம்மாவும் அப்பாவும் உன் மேல கோவமா கொந்தளிப்பா இருக்காங்க. அவங்க உன்னை வெட்டி சாய்ப்பாங்களே ஒழிய விழாவுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நீ தாமரை வீட்டுக்கு போய் கத்தி கலாட்டா பண்ணிருக்க. அவ கழுத்தை பிடிச்சு கொலை பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்க. 10 10 அவ புருஷனை சுட்டு கொல்ல பார்த்திருக்க. அவங்க எல்லாம் இங்க வருவாங்களா? வருவாங்க. துளசி ஆசைப்பட்டு கேட்டால வருவாங்க. நான் வர வைப்பேன். எனக்கு ஒரு வளகாப்பு நடத்தி வைங்க, அதுக்கு என் சொந்தக்காரங்களாம் வர வைங்கன்னு துளசி ஆசைப்பட்டு கேட்டா, அவ ஆசைப்பட்டா நான் அதை செஞ்சிருவேன். என்ன மாப்பிள்ள நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவ ஆசைப்பட்டு பூவை கேட்டா வாங்கி கொடு, புடவைய கேட்டா வாங்கி கொடு. அவ கேட்கறது புயலு. இழுக்க பார்த்தேன்னு வச்சுக்கோ, நீ தான் சிக்கிக்குவ. நான் சொல்றது உனக்கு புரியலையா மாப்பிள்ள? அவ ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்றா. குடும்ப மொத்தத்தையும் இங்க வர வச்சு உன்னை ஏதோ ஒரு வகையில லாக் பண்ண பாக்குறா. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. துளசி ரொம்ப சாதாரணமா தான் கேட்டேன். வேணாம் மாப்பிள்ள. அழகான பொண்ணுங்கெல்லாம் என் கணக்குப்படி ஆபத்தான பொண்ணுங்க தான். புலி கூட கோடு கோடா பார்க்க அழகாத்தான் இருக்கு. அதுக்காக கிட்ட போனா சும்மா இருக்குமா? கடிச்சு கொதறிப்படும். இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு துளசி கிட்ட போய் சொல்லு. நீ அடப்பட்டு இருக்கமா, இந்த மாதிரி இருக்கிறவ ஆசைப்படுறது தப்பு, அதுவும் சீமந்தம் பண்றதுக்கு ஆசைப்படுறது ரொம்ப தப்புன்னு சொல்லு மாப்பிள்ள. என்னப்பா ஏன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க? போப்பா போய் சொல்லுப்பா. சொல்ல முடியாது. என்ன திடீர்னு குரலை ரைஸ் பண்ற? அப்படிதான் ரைஸ் பண்ணுவேன். சொல்ல முடியாதுன்னா சொல்ல முடியாது. துளசிக்கு இந்த வீட்டுல தான் வளகாப்பு நடக்கும். அதுக்கு அவ சொந்தக்காரங்களா வருவாங்க. நான் துளசி கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். என்னப்பா வாக்கு கொடுத்தவங்களா நிறைவேற்றிட்டாங்களா? பெருசா வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றேன். வாக்குப்படி நடந்துக்கணுமா என்ன? ஆமா, நடந்துக்கணும். சரி, திடீர்னு அவ ஆசைப்பட்டு மொக்காவோட தலை வேணும்னு கேட்கிறா, அறுத்து கொடுத்துருவேன். அறுத்து கொடுத்துருவேன். துளசி ஆசைப்பட்டு கேட்டா நான் அதை செஞ்சிருவேன். ஏன்னா எனக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம். துளசி ஆசைப்பட்டு கேட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் செய்வேன். அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இத பாருங்க, துளசி இந்த வீட்டுல அடப்பட்டு கிடக்குறாங்கிறதுக்காக எவ்வளவு யாரும் நினைச்சிடாதீங்க. துளசி என்னோட மனைவி, என் சொத்துக்கு சொந்தக்காரி. நான் செத்தா தாலியா இருக்க போறவன். அதனால என்கிட்ட பேசின மாதிரி வேற யாருக்கிட்டே போய் பேசுறாதீங்க. பேசுனீங்க மாமான்னு கூட பார்க்க மாட்டேன், அக்கா புருஷன் கூட பார்க்க மாட்டேன். வெட்டி சாச்சிருவேன். இப்போ சொல்லுங்க மாமா, என் துளசிக்கு வளகாப்பு நடத்தலாமா? என்ன என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குற? தாராளமா நடத்தலாம் மாப்பிள்ள, தாராளமா. நம்ம துளசிக்கு நடத்தாம வேற யாருக்கு மாப்பிள்ள நடத்த போறோம்? இது வரைக்கும் உலகத்துல கற்பமான எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நடந்ததை விட நம்ம துளசிக்கு அமர்க்கலமா நடத்திடுவோம். மாப்பிள்ள போக மாப்பிள்ள, போய் பட்டு பட்டுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க மாப்பிள்ள. மத்த வேலையில நான் பாத்துக்கிறேன். வாழை மரம், தோரணம், கீரணம், சாப்பாடு மேட்ரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. உன்னோட தலை சுமையெல்லாம் நான் தலையில தூக்கி சும.
ஏண்டா அவ ஆசைப்பட்டு கேட்டா பொக்காவோட தலையெடுத்து கொடுப்பியா நீயே? வைக்கிறேன்டா, வளகாப்பு பெரிய கச்சேரியா வைக்கிறேன். என்ன 2 பேரும் எங்கேயோ வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு. சரி, பயங்கர வெயிலா இருக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்து போங்க. வாங்க உள்ள போய் பேசலாம். பாவி பழிகாரா, உன் கால் இந்த வீட்டுல படவே கூடாதுடா, படவே கூடாது. ஓ, இன்னைக்கு உன் கால் இந்த வீட்டுல பட்டுச்சோ அன்னைக்கே இந்த வீட்டுல இருந்த சந்தோஷம் பூரா அழிஞ்சு போச்சு. சரி, கால் தானே வீட்டுக்குள்ள படக்கூடாது, வெளியில உட்காந்து பேசலாம். உட்காருங்க. என்ன மாப்பிள்ளைங்கிற மரியாதைலாம் மனசுக்குள்ள இருந்தா போதும். உட்காருங்க, சொல்லுங்க. உனக்கு என்னடா நான் மரியாதை கொடுக்கணும்? எந்திரிச்சு முதல்ல வெளியே போடா. என்ன இது? வீட்டோட மூத்த மாப்பிள்ளை நானு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடா போடங்கிறாரு. நீங்களும் அதுக்கிட்ட பேசாம நிக்கிறீங்க, சொல்லுங்க. யாரா மூத்த மாப்பிள்ள? நீயா? உன்ன மனுஷனே இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எப்படா மாப்பிள்ள நினைச்சு மரியாதை கொடுக்கறது? நீ கேவலம்டா, கேவலம். நீங்க என்ன எவ்வளவுதான் கேவலமா திட்டினாலும் சரி, நான் இங்க ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கேன். அதை சொல்லாம நான் இங்க போறதா இல்ல. அதுவும் நானா ஒண்ணு இங்க வரல, உங்க பொண்ணு சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். நேரமாச கர்ப்பிணியா இருக்கே, உன் மனசுக்குள்ள ஏதாச்சும் ஆசை இருந்தா சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். சும்மா சொன்னேன், டக்குன்னு எனக்கு வளகாப்பு பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டா. அதுவும் சாதாரண வளகாப்பு இல்ல, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி, என் தங்கச்சியோட குடும்பம் எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு கிராண்டா வளகாப்பு பண்ணி வைங்கன்னு சொன்னா, அதான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். போய் அநியாயத்துக்கு போய் சொல்றான். என் பொண்ணு உன் கூட வாழவே விரும்பாதவ, அவளா வளகாப்பு வேணும்னு கேட்டா நான் நம்ப மாட்டேன். இதை நான் நம்பவே மாட்டேன். என்ன மாமா இது? இந்த ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அடம் பிடிக்கிற மாதிரி நான் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் சொல்றது உண்மை மாமா, என்ன நம்புங்க. உங்க பொண்ணு தான் அனுப்பிச்சு வச்சா. இல்ல, என் பொண்ணு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆசைப்பட்டுக்க மாட்டா. பாரா, அத்தையும் ஸ்கூல் போறப்பட மாறிட்டாங்க. இத பாருங்க, இதுக்காக நான் ஒன்னும் மதர் ப்ராமிஸ் எல்லாம் சத்தியம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் சொல்றது அவ்வளவு உண்மை, என்ன நம்புங்க. என்ன தலை எழுத்துறா இந்த உலகத்துல அவன் நம்ம பொண்ணுக்கு பிரியமான பாசமான அன்பான ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. கோயில வேற உருண்டுட்டு இருக்காங்க. இங்க என்னடா, நான் உங்க பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கேன், அவ்வளவு காதல் வச்சிருக்கேன், லட்டு மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்கேன், எனக்கு போய் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. என் மகன் உன் மேல பிரியம் வச்சு நீ அவன் மேல பிரியம் வச்சிருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அவதான் உன்னை விஷமா வெறுக்கிறாள. நீ தானடா அவளை பாம்பு மாதிரி விடாம துரத்திக்கிட்டே இருக்க. டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் மகளை என்கிட்ட ஒப்படைச்சுடுறா. எவ்வளவு தடவை சொல்லுவேன், அது நான் செத்தாதான் நடக்கும். சாவுடா, சாவு. அப்படின்னா இப்பயே சாவு, செத்து போ. என்ன மாமா இது? வயசான காலத்துல எதுக்கு இந்த ஆக்ஷன் பிளாக்லாம்? கொஞ்சம் பொறுமையா நிதானமாவே நடந்துக்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வந்தேன், அந்த விஷயத்த சொல்லிட்டேன். வர சண்டே உங்க பொண்ணுக்கு என் வீட்டுல வளகாப்பு. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் குடும்பத்தோட வந்து சேருங்க. புரியுதா? பட்டுமா? என்ன கையெல்லாம் முறுக்குற? நான் தான் கடத்தினேங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்களா? தெரிஞ்சாலும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அடிக்கணும்னு நினைச்சேன்னு வைய, அதுக்கு உனக்கு வயசும் இல்ல, வசதியும் இல்ல. பொறுமையா நடந்துக்கும். என்ன இந்த வீட்டுல யாரும் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க போல இருக்க. என்னவாப்பா? துளசி கேட்டான்னு வளகாப்பு நடத்துறான். வாங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கான். என்ன, நீங்க வளகாப்புக்கு போறீங்களா? ஆமா, போறோம். ஆமாங்க, வளகாப்புக்கு போய் முதல் பிரசவம் தாய் வீட்டுல தான் நடக்கணும்னு சொல்லி துளசியை நாம இங்க கூட்டிட்டு வந்துருவோங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சு முடிவெடுப்போம். அவன் வந்து கூப்பிட்டதுக்காக நம்ம வளகாப்புக்கு போறது இல்ல, நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக தான் நம்ம போறோம். என்னம்மா? டேய், வாயை மூடுறா, உனக்கு கூட தெரியாது, பேசாம இரு. என்ன துளசி, கை வலிக்குதா? வலியோடையும் வேதனையோடையும் வாழறதுதான் எனக்கு பழக்கமா போச்சே. ஏன் பிறந்தோம் ஏன் வாழறோம்னு விரக்தியா இருக்கு இப்போ.
எனக்காக என்ன சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு இன்னும் வேதனையா இருக்கு. உங்க தம்பி என்னடானா சுத்தமா இறக்கமே இல்லாம இருக்காரு. அதுக்காக நான் பணிஞ்சு போவேன்லாம் நினைக்காதீங்க. நான் வாழறது எனக்காக இல்ல, என் வயித்துல வளர்ற குழந்தைக்காக. இந்த குழந்தை மட்டும் இல்லாம இருந்திருந்தா யார் தடுத்தாலும் கேட்காம நான் எப்பவோ செத்திருப்பேன். என்ன நான் சொல்றது நிச்சயமா நடக்கும். எப்ப இந்த குழந்தை மண்ணை தொடுதோ அப்பவே நான் சாகர பாதையில போயிடுவேன். இந்த குழந்தைன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றியே, இந்த குழந்தை யாரோட குழந்தை? சொல்லுமா, நீ சுமக்கிறது யாரோட குழந்தைய? என் தம்பி உனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால என்ன ஆனாலும் சரி அவன் கூட வாழ மாட்டேன்னு கர்வமா இருக்க. அத நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக நான் உன்னை மதிக்கவும் செய்யறேன். ஆனா நீ கர்வமா இருக்கிறத எப்படி மதிப்ப? சொல்லு துளசி, இந்த குழந்தைக்கு நீ அம்மா ஓகே, அப்பா யாரு? அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்ல. சொல்லியே ஆகணும். என் தம்பி ஒரு தியாகி மாதிரி உனக்கு சீமந்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், தெரியும்ல? என் புருஷன் என் தம்பி கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருகிட்டயும் சொல்லிடாத. நான் சிரிச்சதோட நிறுத்திட்டேன். மத்தவங்க எல்லாம் உன்னை பைத்தியக்காரன்னு கேவலப்படுத்தி இருப்பாங்க. சொல்லு துளசி, உன்னால என் தம்பிக்கு வர அவமானம் தேவையா? நீ கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ தறிக்கட்டு நின்னாலும் பரவாயில்லன்னு நீ வயித்துல சுமந்துட்டு இருக்கிற குழந்தைய என் தம்பி மனசுல சுமக்கிறான். அவன் பெரிய தியாகிடி. என்ன பாக்குற? நான் சொல்றது உண்மை. நீ என்னவா நின்னாலும் எனக்கு சொந்தமா இருந்தா போதும்னு பெருந்தன்மையா நினைக்கிற என் தம்பி கால கழுவி குடி. இங்க பார், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். தெய்வம் காட்டுமே தவிர தேடி வந்தெல்லாம் ஊட்டி விடாது. அந்த மாதிரி தெய்வம் அடையாளம் காட்டுற ஆளா என்ன பாரு. முன்ன மாதிரி ஏமாத்தாம கொள்ளாம முழு மனசோட என் தம்பியை ஏத்துக்கோ. உன் வாயில வர வார்த்தை நல்லதா இருந்துச்சுன்னா இனிமே எல்லாருக்கும் நல்லது. செத்து போன்னு சொல்லுங்க, நான் செத்துறேன். உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் கனவுல தான் நடக்கும், நிஜத்துல நடக்கவே நடக்காது. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, ஏண்டி உன் தலையில நீயே மண்ணள்ளி கொட்டிக்கிற? கையில பிடிக்கிற தூரத்துல சொர்க்கம் இருந்தாலும் ஏண்டி வலுக்க டைம் எங்கேயோ இருக்கிற நரகத்தை நலங்கு வச்சு கூப்பிடுற? உன் இடத்துல நானா இருந்திருந்தா எப்பவும் மனசு மாறி என் மேல உயிரே வச்சிட்டு இருக்கிற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நீங்க பண்ணுவீங்க, ஆனா நான் பண்ண மாட்டேன். அதான் சொன்னனே, நீ கர்வக்காரி, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்காதவ, புரிஞ்சுக்காதவன. என் தம்பி பொறுப்பு இல்லாம பொறுக்கியா இருந்தது உண்மைதான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நல்லவனா வாழ பாக்குறான். ஏண்டி, நீயும் வாழ்ந்தா அவனையும் வாழ வையண்டி. இங்க பாரு துளசி, உனக்கு முன்னால பிறந்தவங்கிற முறையில மூத்தவன் நான் சொல்றத கேளு. இந்த நாட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் நல்லவனோ உத்தமனோ இல்ல. நாம தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல அவனை திருத்தி நல்லவனா மாத்தணும். என் தம்பி உனக்காக ரொம்ப அட்வான்ஸாவே நல்லவனா மாறிட்டான். இப்ப வரைக்கும் உன்னை விடாத காதலனா, கல்யாணம் ஆன பின்னாடி உன்னை தொடாத புருஷனா இருக்கிற என் தம்பி ரொம்ப ரொம்ப உத்தமண்டி. சரி, நான் நேரடியாவே கேக்குறேன், அவன் கூட வளைஞ்சு போக மாட்டேன், அவன் கூட வாழ மாட்டேன்னு வீராப்ப காட்டுறவ எதுக்குடி வளகாப்பு வேணும்னு கேட்ட? சொல்லு, எதுக்காக வளகாப்பு வேணும்னு கேட்ட? நான் ஒண்ணும் ஏன் சந்தோஷத்துக்காக கேட்கல, அப்புறம் இந்த சாக்கடையில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக. வளகாப்ப எங்க அப்பா வீட்டுல வச்சு நடத்துவாரு, அதையே சாக்க வச்சு இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். ஓ, இதுதான் காரணமா? பலே பலே, நீ ரொம்ப பெரிய ஆளுதான். இங்க பாரு துளசி, இந்த விஷயத்துல நீயா இறங்கி வந்தாதான் உண்டு. அவன் கண்டிப்பா இறங்கி வரவே மாட்டான். வேண்டாம் துளசி, நீ இந்த மாதிரி கொடுமைகளை சந்திக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியல. பேசாம அவன் வழிக்கு வந்துற. நீ கொஞ்சம் இறங்கி வந்தன்னு வச்சுக்க, என் தம்பி உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவான். நீ மனசு மாறினா உனக்கும் நல்லது, உன் குழந்தைக்கும் நல்லது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்னங்க, என்ன எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல வைதேகி, துளசியை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க,
நானும் உங்ககிட்ட ஏதோ வளகாப்பு முடிஞ்ச கையோட துளசியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டேன். ஆனா நாம கேட்டா அவன் அனுப்புவானா? ஒருவேளை அவன் அனுப்பலன்னா நாம என்னங்க பண்றது? நான் அவனை குத்தி கொலை பண்ணிடுறேன். நீ துளசியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. ஷோ. ஆமா வைதை, நான் இவ்வளவு நேரமா இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நான் வெளியில இருந்தானே, ஜெயில இருந்தானே. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? பெறாத மகளுக்காக கையில கத்தி எடுக்கிற அளவு போயிட்டீங்களாப்பா? சொல்லுங்கப்பா, யாரோ எவரோ பெத்த பிள்ளைக்காக நீங்க கொலை பண்ண கூட தயாராயிட்டீங்களா? இதே மாதிரி நான் ஒரு இக்கட்ல இருந்திருந்தா கொலை பண்ணணும்னு நினைப்பீங்களா? நடக்காதுதான் ஏன் நடந்ததா நினைச்சு ரொம்ப விலைக்கு வாங்குற? சுண்ணாம்புனா ஒண்ணும் வாய் வெந்துராதுப்பா, சும்மா சொல்லுங்க. இதே மாதிரி எவனோ ஒருத்தன் என்ன செர வச்சா கொலை பண்ற நினைப்பு உங்களுக்கு வருமா இல்ல வராதா? வந்திருக்கும். வேண்டா வெறுப்பா சொல்ற மாதிரியே இருக்கே. ஆமாண்டி, வேண்டாம் வெறுப்பாதான் சொல்றாரு. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு என்னவோ மா, நான் நீ பெத்த பொண்ணுமா, ஆனா அவ ஒரு அநாத கழுத. நல்ல பொறப்பா கெட்ட பொறப்பான்னு கூட தெரியாதவ. வாய மூடு. இதுக்கு மேல துளசியை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன, எங்கேயோ நடக்க போற கொலை இங்கே நடக்கும். என்னங்க? ஓஹோ, என்ன கொலை பண்ணிடுவீங்களா? எங்க பண்ணுங்க, கொலை பண்ணுங்க. வைதேகி, ஏற்கனவே நான் ரொம்ப கொதிச்சு போயிருக்கேன். அவளை முதல்ல இங்க இருந்து வெளியே போய் சொல்லு. இத பாருங்க, கேட்டதுன்னா பதில என்கிட்ட சொல்லுங்க. எவ்வளவு ஒருத்திக்காக என்ன கொலை பண்ணுவீங்களா? அவ ஒண்ணு எவ்வளவு ஒருத்தி இல்ல, என் மூத்த மகன். நான் தான் அவள அக்காவை ஏத்துக்கலையே. நீ ஏத்துக்கலனா போடி. எங்களை பொறுத்த வரைக்கும் அவதான் எங்க மூத்த மக, அவ்வளவுதான். இதனாலதான் அவ வாழ்க்கை நல்லா இல்ல. இத மாதிரி என் வயிற்றுச்சல வரிசையா வாங்கி கட்டிக்கிறாள்ல, அதான் அவ வாழ்க்கை நல்லாவே இல்ல. பாத்தியா வைதேகி, பாத்தியா அவள பொண்ணுங்கிற பேர்ல ஒரு பாம்பை பத்தி வச்சிருக்க. அவ வாழ்க்கை நல்லா இல்லாம போனதை நினைச்சு இவ சந்தோஷப்படுறத பாத்தியா? தாமர, நல்லா கேட்டுக்கோ. நல்லா இருக்கிறவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறது இல்ல, கெட்டு போனவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் கெட்டு போனவங்களாவே இருந்தது இல்ல. என்ன இப்ப நீங்க எனக்கு சாபம் விடுறீங்களோ? என் வாழ்க்கை நாசமா போகணும்னு சாபம் விடுறீங்களா? நான் ஒண்ணு சாபம் விடல, உலக யதார்த்தத்தை தான் சொல்றேன். இல்ல, நீங்க சாபம் தான் விடுறீங்க. ஏய், இப்ப என்ன இங்க வம்பு பண்றதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்தியா நீ? நான் ஒண்ணு வம்பிழுக்கிறதுக்காக இங்க வரல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் தான் இப்ப என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, அப்ப என்ன சொன்னீங்க? துளசிய வளகாப்புக்கு பின்னாடி இங்க கூட்டிட்டு வர போறீங்களா? ஆமா, தாய் வீட்டுல முதல் பிரசவம் நடக்கிறதான சம்பிரதாயம். அதெல்லாம் முறை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் ஒத்துப்பான். பிரசன்னா துளசிய செர வச்சவன் அவ அனுப்புவானா?